கீரை சாதம் ஃபஸ்ட்டு ஒரு பிசிபலாத் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 காஞ்ச வத்தல், 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பத்தை தேங்காய் வதக்கி தண்ணி சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டேன். 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தண்டு கீரை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மிளகாய், தேவையான உப்பு வச்சுருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வேகட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் முந்திரி சேர்த்து காய்ச்சி சேர்த்து கீரை சாதம் ரெடி.